ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்க போகிறோம். டிக்கா சாஸ். பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஃப்ளேவர்லேயே நம்ம இதை சாஸ் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி அரை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயம், 1 வரமிளகா, 1 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி. இது அன்சால்டட் பட்டர். இதுக்கு பட்டர் தான் ரொம்ப முக்கியம். பட்டர் 2 ஸ்பூன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி பண்ணுற அளவுக்கு இந்த குவான்டிட்டியில் எனக்கு தேவை. இது பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரீம். நான் இன்றைக்கி அரை டம்ளர் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த க்ரீம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பாலும் தயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் 1/4 டம்ளர் பாலும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை, அதுதான் இது. இது ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது சாஸ், அதாவது டொமேட்டோ கெச்சப், ஓகேவா? இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இது ஹனி, இதுவும் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது போக மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கரம் மசாலா யூஸ் பண்ணுவேன், தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன். அது ரெண்டும் நான் பண்ணும்போது எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். அது போக நம்ம இன்றைக்கி சால்ட் தேவை. இதுக்கு முதல்ல நம்ம இந்த பொருட்கள்லாம் அரைக்கணும். இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்திருக்கோம். அந்த பேனில் நம்ம 2 ஸ்பூன் பட்டர் போடுறோம். பட்டர் நல்லா கரையும். பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வெங்காயத்தை போட போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃப்ளேமை லோ பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் போட போகிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாக ஸ்பாயில் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இது வந்து சாஸுங்கிறதுனால நல்லா கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் கலர். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ரெட் கலர் இருந்தாலும் நீங்கள் ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா திக்கான டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காக இருக்குது. இதில் இப்போ நம்மளோட டொமேட்டோ கெச்சப்பும் ஹனியும் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட டிக்கா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இதை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இப்படி தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லைனா இதை நம்ம ஒரு சாட் ஐட்டம் மாதிரியும் சாப்பிட்லாம். இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட்டு வெங்காயம், குடமிளகா, கொத்தமல்லியெல்லாம் தூவிங்கன்னா ஒரு சாட் ஐட்டம் மாதிரி ஆகிடும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும்.